ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட்டுக்கால காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முட்டைக்கோஸ் வெட்டிக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கொஞ்சம் கொஞ்சம்னா அதில் 2 ஸ்பூன், இதில் 3 ஸ்பூன். அப்படி தான் நான் போட்டேன். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு பக்கோடா போடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் பிசைஞ்சு வச்சதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்க, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நீங்களே ஈஸியாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்களா. எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் அதே எண்ணெயிலேயே வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வணக்கிக்கிட்டேன். பாருங்க, ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டேன், அதையும் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் உப்பு போட்டேன், கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அதில் ஊற்றி கலக்கிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவைக்கேற்ற மறுபடியும் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் மேலே வெங்காயம் மட்டும் போட்டு கொடுத்தேன். அதில் மிக்சரு அந்த இதெல்லாம் கான்லாம் இல்லை, அதனால் இதே மட்டும் போட்டு கொடுத்தேன். எல்லோரும் நல்லாருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.